உங்க மொபைல்ல 2026ல கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு 5 ஆப்ஸ் பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். ஆக்சுவலா ஒரு சர்ப்ரைஸுமே இந்த வீடியோவோட எண்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். லிட்டரலி 6 ஆப்ஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 6 ஆப்ஸ்ல இருக்க ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2026ல உதவும். என்னால உறுதியா சொல்ல முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏஆர்சி ஏஐ ஸ்கிரீன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா உங்களால பல விஷயத்த செய்ய முடியும். ஸ்க்ரீன் அசிஸ்டன்ட் நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து டம்மா தான் இருக்கும்னு சொல்ல முடியும். மத்த ஆப்ஸ்ல எதுலயுமே பார்த்தீங்கன்னா, ஏஐக்கான ஆப்ஷனே இருக்காதுன்னு சொல்ல முடியும். அதிகபட்சம் அசிஸ்டன்டால பார்த்தீங்கன்னா, சில பல கெஸ்சர வந்து எனேபிள் பண்ண முடியும். ஆனா, அதுல ஏஐ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற விஷயம் இல்லவே இல்ல. அதுல ஏஐக்கான ஃபீச்சருமே இருக்காது. ஆனா, இங்க அத டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இங்க நீங்க என்னென்னலாம் பண்ணலாம்? ஏஐக்கான ரைட்டிங் ஆப்ஷன் ஆகட்டும், சம்மரைஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த விஷயமாகட்டும், அண்ட் சில பல குக்கிங் டிப்ஸு, இன்னும் பல விஷயங்கள உங்களால ரொம்ப சிம்பிளா ஒரு அசிஸ்டன்ட் கெஸ்சர் ஆப்ஷன் மூலியமா ஜஸ்ட் எனேபிள் பண்ணி அழகா யூஸ் பண்ண முடியும். இது முற்றிலும் ஃப்ரீ தான். இங்க என்ன எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா, இங்க பிரீமியம் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே அவங்க குடுக்கலன்னு சொல்ல முடியும். மேபி ஸ்டார்ட்டிங்ல அப்படி இருக்கலாம். ஆனா இப்போ வரைக்குமே எந்த வகையான பிரீமியமும் இல்ல. நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரிஜினல் வெர்ஷன் தான் நீங்க யூஸ் பண்றீங்க. ரொம்ப சிம்பிளா வந்து இத வந்து ஜஸ்ட் காகல் மூலியமா எனேபிள் பண்ற மாரி இருக்கும். எனேபிள் பண்ணிட்டு, இதுல பல விஷயங்கள் உங்களால பண்ண முடியும். குக்கிங்க்காகட்டும், சம்மரைஸ்க்காகட்டும், அண்ட் ஏஐ ரைட்டிங்க்காகட்டும், ரீரைட்டிங்க்காகட்டும் பல விஷயங்கள உங்களால ரொம்ப சிம்பிளாவே ஒரு கெஸ்சர் ஆப்ஷன் மூலியமா ரொம்ப சிம்பிளா ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லலாம். இந்த ஆப்ப நீங்க செப்பரேட்டா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்ல. மல்டிபிளான ஆப்ஸ நீங்க ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே, உங்க ஸ்க்ரீன்ல இந்த வகையான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால எத்தன ஆப் ரன் ஆனாலும் சரி, இத உங்களால வந்து அத வந்து பைபாஸ் பண்ணி ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால தாராளமா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எத்தன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஷார்ட்டா எக்ஸ்ட்ரா வச்சுக்க முடியும். செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு ஆர்டிகிள பார்க்குறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி உங்களால வந்து சம்மரைஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. 2வதா பார்க்க போறது மொமெண்டம் மேக் அண்ட் மான்டேஜ் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலியமா உங்களால ரொம்ப சிம்பிளாவே சில வந்து மான்டேஜ் வந்து எடுக்க முடியும்னு சொல்லலாம். மான்டேஜ்னா என்ன அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா ஒரு கன்டினியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நான் இன்னைக்கு வந்து ஒரு டயட் பிளான்ல இருக்கேன். நான் வந்து என்னோட உடம்பு வந்து குறையறத வந்து காமிக்கணும் அப்படின்னா, அத வந்து மான்டேஜா ஒவ்வொரு ஃபோட்டோவா எடுப்பாங்க. நாங்க பாருங்க இளச்சிக்கிட்டே வர்றேன் அப்படின்னு. டெய்லி ஒரு ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ற மாரி இருக்கும். இதே போல பார்த்தீங்கன்னா, சில பேருக்குலாம் ரொம்ப குட்டி குழந்தைங்கலாம் பொறந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நாள்லருந்து 30வது நாள் வரைக்கும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, இல்ல 3 வயசு வரைக்கும் எந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, 3 மாசம் வரைக்கும் எந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே ஃபோட்டோவ கன்டினியூவா எடுப்பாங்க. டெய்லி அதோட குரோத் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இத வந்து மான்டேஜ் சீன்ஸாவோ, இல்ல வந்து இது ஒரு வீடியோவோ மேக் பண்றது ரொம்பவே வழக்கம்னு சொல்லலாம். இத கன்டினியூவா நீங்க பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த ஆப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இதுல வந்து ரிமெம்பர் பண்றதுக்காகவும் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு செடி வைக்கிறீங்க, அது வளருது. அத வந்து டெய்லி நீங்க வந்து அதோட வளர்ச்சிய காமிக்கணும்னு நெனச்சாலும், தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட பேசிக் கான்செப்ட் இதுதான். ஸோ தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3வதா பார்க்க போற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா, காம் சவுண்ட்ஸ் ஃபார் ஸ்லீப்பிங் அண்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா உங்களுக்கு தூக்கமே வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ரிலாக்ஸே இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கீங்க அப்படின்னாலும், இந்த ஆப் பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உதாரணத்துக்கு நான் சிம்பிளா சொல்றேனே, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வகையான சாங் நாலேட்ஜ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வகையான மெலடியோ, இல்ல சாங்ஸோட டைப்ஸோ வந்து பிடிக்கும்னு சொல்லலாம். எனக்கு பியானோனா ரொம்ப பிடிக்கும். இந்த பியானோ பேக்கிரவுண்ட்ல ரன் ஆகும்போது நான் ரொம்பவே ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணுவேன். ஸோ இது போல பேக்கிரவுண்ட்ல எந்த வகையான சாங்ஸ் வேணாலும் நீங்க ப்ளே பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஸ்லீப் வரமாட்டேங்குது அப்படின்னா, கண்டிப்பா இது ஒரு ஸ்லீப் தெரப்பியா உங்களுக்கு தாராளமா யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லலாம். இதுல சிங்கிளான சவுண்ட் மட்டும் இல்லாம மல்டிபிளான சவுண்டும் நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். பியானோவோட ரெயின் எஃபெக்ட்டும் இருந்தா நல்லா இருக்கும்னா, தாராளமா அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பியானோக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வயலின் சவுண்டும் கேட்கணும்னு நெனைச்சாலும், அதையுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது போல எக்கச்சக்கமான ப்ரீ இன்ஸ்டால்டு சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில அவைலபிளா இருக்கு. பேக்கிரவுண்ட்ல அழகா ரன் பண்ணி ரொம்ப அழகா கேட்டுக்கலாம். இதில உங்களுக்கு எது தேவையில்லையோ அத வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அத அழகா ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்ல முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிலாக்ஸுக்காகட்டும், ஸ்லீப்பிங்காகட்டும் இது ஒரு பெஸ்ட்டான ஆப்பா இருக்கும். எனக்கு இந்த வீடியோலயே பிடிச்சது இந்த ஆப் தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ சிம்பிளா இருக்கு யூஐ. எந்த வகையான லாகினும் தேவையில்ல. எந்த வகையான அக்கவுண்ட் கிரியேட் பண்ணவும் தேவையில்ல. ஆப்ப யூஸ் பண்றீங்க, ஜஸ்ட் ப்ளே பண்றீங்க, ரிலாக்ஸ் பண்றீங்க. கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஆப்ல வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன்னு சொல்லலாம். இது எப்படி வேணாலும் சவுண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். இதில இன்க்ரீஸ், டிக்ரீஸ் பல விஷயங்கள பண்ண முடியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 4வதா பார்க்க போறது பை மினிமல் லான்ச்சர் அப்படிங்கிற இந்த லான்ச்சர் தான். ரொம்பவே சிம்பிளா இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில இது ஒரு சின்ன பிரச்சனையுமே இருக்கு. டிஃபால்ட்டான லான்ச்சரா வச்சிராதீங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில கண்ட்ரோல் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குதுன்னு சொல்லலாம். இந்த வீடியோக்குள்ள நான் சொல்லக்கூடாது தான். இருந்தாலுமே சொல்றேன். ஆப்போட லான்ச்சிங் நல்லா இருக்கு. இது வந்து ஒரு லான்ச்சரா அழகா யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளா இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரங்கள்ல இத டிஃபால்ட்டான லான்ச்சரா வைக்கும்போது சில பல கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க பண்ணலாம். இல்ல அப்படின்னா நார்மலைஸ்டா இப்படி ஒரு லான்ச்சர் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ஃபர்ஸ்ட்டே நான் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து அத ஃபீல் பண்ணேன். எல்லா ஆப்புமே நல்லதுன்னு நான் சொல்லல.
அந்த ஆப்குள்ளே இருக்க நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறேன் பாருங்க. நான் டிஃபால்ட்டான லான்ச்சராக வச்சனால எனக்கு மினிமலிஸ்டிக்காக லுக் கிடைக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் நான் திரும்பவும் என்னோட ஓல்டு வகையான ஆப்ஷனுக்கு போகும்போது அங்கே எனக்கு பல டிஸ்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் இவங்க சர்வர் விருந்துலதுனால நம்மளால் வந்து அதை வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியல. ஸோ அதுவுமே இதில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. மேபி கிளிச்சாக கூட இருக்கலாம் நான் யூஸ் பண்ணப்போ. ஆனால் இப்படியும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஃபால்ட்டான லான்ச்சராக செட் பண்ண வேண்டாம். பட் ஆல்தோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மூத்தான இன்டர்ஃபேஸ் கிடச்சிச்சு, எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த ஆப்குள்ளே இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டிஃபால்ட்டான விஜிட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியுது. பல சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயம் இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பிரச்சனையுமே இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப். அடுத்து 5வதா பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் லான்ச்சர். இந்த ஆக்டோபஸ் லான்ச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்கான லுக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது. தென் இதோட யூஐலே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இந்த விஷயம் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், இதுதான் எங்களோட மேனுவல், எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஓகேனா முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் எந்த வகையான கண்ட்ரோலிங்குமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். டிஃபால்ட்டான லான்ச்சராக செட் பண்ணாலுமே என்னால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுது, அதுதான் முக்கியமான விஷயம். கிளாக்கு, விஜிட்டு, ஆப்போட சைஸு, அதோட நேம்ஸு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எத்தனை ஆப் வேணுமோ ஸ்க்ரீனில் அழகாக ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்ல முடியும். அதில் என்னென்ன லேயர் வேணுமோ அழகாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லா வகையான எடிட்டிங் ஆப்ஷனும் இருக்குன்னு சொல்லலாம். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது மிரர் ஆப்ஷன் இதில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஆப்ஸும் பாட்டமில் வந்து மிரரிங் ஆகும். அதாவது அதோட ரிஃப்ளெக்ஷன் பாட்டமில் தெரிகிற மாதிரி ஒரு வகையான டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். லிட்ரலி ஒரு வாட்டர் டிசைன் மாதிரியானது அது இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சிம்பிளாக இருக்கும், நீங்கள் டெக்ஸ்சராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் யூஐ இதுலையும் அப்ளை ஆகும். ஆப்ஸோட ஐகான்ஸு மற்ற எல்லாமே திக்காக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் ஆகட்டும், அதே நேரத்தில் விஜிட்ஸ் ஆகட்டும் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. ஓஆர்பி அப்படிங்கிற இந்த வகையான ஆப்பை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா அதில் விஷயம், இங்கே உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணி சொல்லிடுறாங்க. அதாவது உங்களோட ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன், நீங்கள் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ எந்த ரேடியஸில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆவரேஜாக உங்களுக்கு எந்த வகையான ஸ்பீடிங் ரேஷியோ இருக்கும், இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக உங்களுக்கு வர்றது நல்ல வகையான சிக்னல் ரேஷியோவா இல்லை ரொம்ப மோசமான சிக்னல் ரேஷியோவா, அதோட ஸ்பீட் மேக்ஸிமம் எவ்வளோ, மினிமம் எவ்வளோ, ஆவரேஜாக எவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி இந்த ஆப் சொல்லிடுதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி சில விஷயத்தை வந்து சொல்லிடுது. அது நல்ல விஷயம் தான், இருந்தாலும் சில வகையான பிரச்சனைகளும் இந்த ஆப்புக்குள்ளே இருக்குது. அதாவது கொஞ்ச நேரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியுது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங்காக காமிச்சாலும் ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணோடனே ஃபஸ்ட்லேருந்து நல்லாவே காமிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் லாங் டேர்முக்கு போகும்போது மட்டும் இதில் கொஞ்சம் கிளிச்சஸ் நடக்குது. அது ஒன்று தான் பிரச்சனைன்னு சொல்லலாம். ஓவரால் ஓகே தான். ஆனால் உங்கள் ஏரியாவில் உங்கள் சிம்மில் நீங்கள் எந்த வகையான நெட்வொர்க் வந்து அப்கன் பண்ணுறீங்க, அதில் எந்த ஸ்பீட் ரேஷியோ இருக்குது அப்படின்னு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் ஒரு பெஸ்ட்டான ஆப்பாக இருக்க முடியும். ஸோ அதனால தான் ஃபைனலாக இதை சொன்னேன். ஸோ இந்த ஆப்ஸில் எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஆப் சீரிஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாமே ஷோ பண்ண ட்ரை பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எந்த ஆப்லாம் வேணும் அப்படிங்கிறத. அதை வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.